லாஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா நாங்க வந்து இண்டெக்ஸிங் பார்த்தோம். எப்படி வந்து கோடி டென்சர்ல வந்து என்ன எப்படி இண்டெக்ஸிங் பண்றாங்க. ஸோ இந்த வீடியோல பார்க்கலாம் ஒரு பேசிக் அரித்மெட்டிக் ஆப்பரேஷன் டென்சர் ப்ரோல வந்து எப்படி நீங்க பேசிக்கா வந்து என்ன ஒரு அடிஷன், மல்டிப்ளிகேஷன், சப்ஸ்ட்ராக்ஷன் பண்றேன்ட்டு. அதுக்கு முதல் வந்து நான் சிவானுஜன் என்னோட சேனல்ல வந்து டேட்டா சயின்ஸ், ஏஐ, மிஷின் லேர்னிங் ரிலேட்டட் டியூட்டோரியல் ஷேர் பண்ணிட்டு வரேன். வாங்க இந்த வீடியோக்குள்ள வரும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஒரு சிம்பிள் டென்சர் ஒன்று கிரியேட் பண்றேன். ஸோ இது ஒன்றுமே இல்லை. நாங்கள் எங்களுடைய ஆல்ரெடி பைத்தல்ல செய்யற த சேம் ஆப்பரேஷனை தான் என்ன இங்க செய்ய போறோம். ஸோ நான் டென்சர் வந்து என்ன வழக்கம் போல என்ன கன்ஸ்டன்டை யூஸ் பண்ணியே கிரியேட் பண்றேன். ஒரு 2D டென்சர் வந்து கிரியேட் பண்ணோம். சரியா 2D டென்சர் என்ன ஒரு மேட்ரிக்ஸ் மேட்ரிக்ஸ் மாதிரியான ஒரு டென்சர் ஒரு ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இன்னொரு ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட ப்ரீவியஸ் வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ டென்சரை நான் கிரியேட் பண்ண டென்சரை கிரியேட் பண்ணோம். ஸோ இது வந்து என்ன ஒரு எங்களுக்கு ஒரு 2D டென்சர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். சரியா இப்போ இதில் வந்து எப்படி நாங்கள் பேசிக்காக அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் பண்ணுறோம். அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் ஒன்றும் இல்லை, இந்த அடிஷன், சப்ஸ்ட்ராக்ஷன், டிவிஷன், மல்டிபிளிகேஷன் இந்த மாதிரியான விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அடிஷன் ட்ரை பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்து டென்சர் ப்ளஸ் 3 என்று கொடுப்போம். ஸோ உங்கள் 3 என்று கொடுக்க என்ன மாதிரி அவுட்புட் எங்களுக்கு வருதுன்னு செக் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா என்ன எங்களோட டென்சர் வந்து 2 3 4 4 5 6 இங்கே அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா 5 6 7 7 8 9 வந்து. ஸோ இங்கே என்ன நடந்திருக்குன்னா எலிமெண்ட் வைஸ் வந்து என்ன மூண்டண்ட இலக்கம் வந்து நெட் ஆயிருக்கு. 2ஓட 3 8ஆகி 5 வந்திருக்கு. 6ஓட வந்து 3ஓட 3 8ஆகி 6 வந்திருக்கு. ஸோ இங்கே 4ஓட 3 8ஆகி 7 வந்திருக்குன்னு என்ன அடிஷன் வைஸ் ஒரு எலிமெண்டா போய் என்ன இந்த மூண்டன்றது வந்து ஒரு எலிமெண்டா போய் இந்த டென்சர் இருக்குல்ல இந்த 2D டென்சர்ல போய் ஒரு எலிமெண்டா போய் நெட் ஆகி எங்களுக்கு இந்த அவுட்புட் வந்துருக்கு. ஸோ இது ஒரு சிம்பிளான விஷயம். சரி அப்போ நான் அடுத்தா வந்து சப்ஸ்ட்ராக்ஷன் பார்ப்போம். ஸோ டென்சர் மைனஸ் 200 கொடுக்கும். சரியா 200 என்டர் பண்றேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா என்ன வந்துருக்கா 0 1 2 2 3 4. அப்ப மேல எங்க டென்சர் என்ன 2 3 4 2 3 4 4 5 6. நான் அந்த டென்சர்ல இருந்து -2 கொடுக்க எலிமெண்ட் வைஸ் என்ன சொல்லுங்க ஒவ்வொரு எலிமெண்ட் ஒவ்வொரு இலக்கமா போய் எங்க எலிமெண்ட் டேக்ல 2 3 4 4 5 6 எலிமெண்ட் இருக்கு. ஒவ்வொரு இலக்கமா போய் என்ன -2 வந்து சப்ஸ்ட்ராக்ட் ஆயிருக்கு. முதலாவது எலிமெண்ட் 2 கிடையாது டென்சர்ல. அதுல வந்து நாங்க -2 கொடுக்குறோம். -2 கழிக்கும் போது என்ன இங்க 0 வருது. அதே நேரம் என்ன அடுத்த எலிமெண்ட் 3 3ல இருந்து என்ன 2 கழிக்கும் போது என்ன 1. அது அடுத்த 4 4ல இருந்து 2 கழிக்கும் போது என்ன 2. அப்ப இது எலிமெண்ட் வைஸ் சப்ஸ்ட்ராக்ஷன் நடந்து எங்களுக்கு வந்து அந்த அவுட்புட் வந்துடும். ஸோ என்ன கெயின் என்ன லைக் அடிஷன் மாதிரி ஒன்றுமே இல்லை, சின்ன விஷயம். ஸோ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து நீங்க டென்சரை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டென்சரை இது வந்து அன்சேஞ்ச்ட். சரி எங்கடா ஒரிஜினல் டென்சர் எப்பவுமே அன்சேஞ்ச். இப்போ நீங்க நினைக்கலாம் இப்போ இந்த டென்சர்ல வந்து -2 கழிச்சோன்னா எங்க டென்சர் மாறிடும். டென்சர் வந்து 2D டென்சர்ல மேட்ரிக்ஸ் மாறிடும். ஆனா பாத்தீங்கன்னா என்ன இது ஒரிஜினல் டென்சர். எங்களோட ஒரிஜினல் 2 3 4 4 5 6 எங்களோட ஒரிஜினல் டென்சர் என்ன அப்படிதான் இருக்கு. அதுல எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. நாங்க இங்க எங்களோட அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் பண்ணாலும் ஒரிஜினல் டென்சர்ல எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. அடுத்தது பார்க்கலாம் என்ன எப்படி வந்து ஒரு மல்டிபிளிகேஷன் பண்றாண்டு. ஸோ நான் திருப்பி டென்சரை கொடுத்து என்ன 2ஆல மல்டிப்ளை பண்றேன். பாத்தீங்கன்னா எங்களோட டென்சர் வந்து இதான் எங்களோட ஒரிஜினல் டென்சர் 2 3 4 எலிமெண்ட் அகெயின் எலிமெண்ட் வைஸ் என்ன ஒரு எலிமெண்டா என்ன 2ஆல வந்து மல்டிப்ளை ஆகுது. 2 4 2 6 4 2 8 2 4 2 8 2 10 என்ன 6 2 12. ஸோ அகெயின் எலிமெண்ட் வைஸ் ஆப்ரேஷன் ஒரு டென்ஸ்ல இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட் அப்போ என்ன இந்த 2ன்றதை மல்டிப்ளை பண்ணி எங்களுக்கு அவுட்புட் வரும். ஸோ அடுத்தது பார்க்கலாம் டிவைட். ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியாண்டு வந்து நீங்கள் என்னோட சேர்ந்து கோட் பண்ணீங்கன்னு என்ன பாஸ் பண்ணிட்டு நீங்களும் ரன் பண்ணி பாருங்க. இங்க எல்லா கொமன்லி வந்து எல்லா ஆப்ரேஷனுமே வந்து என்ன எலிமெண்ட் வைஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ நாங்க வந்து டிவைட் பார்க்கணும். சரியா டிவைட் என்ன 3ஆல டிவைட் பண்ணுவோம். டிவைட் பண்ணீங்களா என்ன உங்களுக்கு வந்து எல்லாமே பின்னத்தில். ஸோ உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் 2ஆ டிவைட் பண்ணி காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா என்ன எங்களை இதான் 2 எங்களோட ஒரிஜினல் டென்சர் இது 2ஆல டிவைட் பண்ணி 1. ஆனால் என்ன ஃப்ளட் வேலையில அதை மறந்து எங்கள் டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளட். சரி அதை வந்து மேலே எல்லாம் செய்யும்போது இன்டீஜரில் வந்த டேட்டா டைப். பட் இங்கே டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ளட்டில் வருது டேட்டா டைப். சரியா அதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இங்கே 2ஆல வைக்கும்போது என்ன திருப்பி எலிமெண்டெல்லாம் 2ஆல எல்லா இலக்கம் 2ஆல டிவைட் ஆகி எங்களுக்கு இது வேறு அவுட்புட் வருது. ஸோ அடுத்தது வந்து மொடியூலஸ். இந்த மொடியூல் தெரிந்தானே எங்களுக்கு அந்த ரிமைண்டராக கொடுக்குறது என்ன பேலன்ஸ். அதை நாங்கள் 2ஆல விரிச்சோம் என்ன பேலன்ஸ் வந்து உண்டு அந்த மிச்சம்னு சொல்லுவோம், மீதின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ரிமைண்டரை வந்து இதில் டென்சர் அப்ளை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கான்னு செக் பண்ணுவோம் இந்த டென்சரில். உங்களுக்கு மொடியூலாண்ட இது வந்து இது நான் 3ஆல கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா என்ன உங்களுக்கு அவுட்புட் வந்து 2 0 1 1 2 0 வந்துருக்கு. சரியா அப்போ எங்கள்கிட்ட இப்போ நீங்கள் எங்களை இதில் இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன். எங்களோட ஒரிஜினல் டென்சரை பார்ப்போம். இதான் எங்களோட ஒரிஜினல் டென்சர். எப்பயுமே சொல்கிறேன் ஒரிஜினல் டென்சர் வந்து அன்சேஞ்ச். இது வந்து மாறாது.
ஸோ இங்கே மூண்டா வந்து கொடுக்கும்போது ரெண்டால என்ன மூண்டை வந்து பிரிக்கலான்னு பிரிக்கலாம். பட் அங்கே முழு எங்களுக்கு இருக்கா சரியா 3 முழு இருக்கு. அப்போ என்ன அந்த பேலன்ஸே வேணும். எங்கட இந்த 2 விட 3 கூட இருக்கும்போது என்ன நம்ம பிரிக்கிற 3 கூடவே இருக்கும்போது மொடியூலஸ்ல வந்து அந்த இலக்கமே எங்களுக்கு ரிட்டர்ன் அப்போ இங்கே 2 ரிட்டர்ன் ஆயிருக்கு. மற்றது 3 டிவைட் பண்ணும்போது என்ன 0 தான். அங்கே மீதி வந்து என்ன 0 தான். 4 3 டிவைட் பண்ணும்போது பேலன்ஸ் வந்து என்ன 1. மற்றது இந்த 4 3 டிவைட் அகைன் பேலன்ஸ் 1 வந்து 5 வந்து 3 டிவைட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. மொடியூல் 1 பண்ணும்போது அங்கே ஒரு முறையும் என்ன 2 பேலன்ஸும் இருக்கு, 2 மீதியும் இருக்கு. அப்போ அந்த எங்களுக்கு என்ன இது மீதியத்தை இந்த மொடியூலஸ்ன்றது மீதியத்தை ரிட்டர்ன் பண்ணும். அது என்ன ரிமைண்டர் இல்லாட்டி பேலன்ஸ் என்றோம். அடுத்தது 6 இருக்கு. ஸோ 6 3 டிவைட் பண்ணும்போது என்ன பேலன்ஸ் வந்து 0. அங்கே 2 மடங்கு 2 தரம் 6 வருது, 2 முறை வருது. அப்போ 6 வந்து என்ன நாங்கள் 3 வந்து டிவைட் பண்ணிக்க 2 பேலன்ஸ். அப்போ இங்கே மொடியூலன்னு பண்ணி பார்த்தோம்னா பேலன்ஸ் தாங்க ரிட்டர்ன் பண்ணணும். அப்போ என்ன இங்கேயும் என்ன சேமாக நடந்திருக்கு. கிட்டத்தட்ட எலிமெண்ட் வைஸ் வந்து இந்த மொடியூலஸ் ஃபங்க்ஷன் நடந்திருக்கு. ஸோ நாங்கள் அடுத்தது வந்து பார்க்கலாம் இப்படி வந்து டென்சர் ஃப்ளோவோட ஃப்ரீ வில் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இதை செய்யணும். இப்போ நாங்கள் வந்து நாங்கள் மேனுவலாக வந்து இந்த பைத்தில் இருக்கிற ஆப்ரேட்டரை கொடுத்து செஞ்சிருக்கோம். இப்போ இதை வந்து டென்சர் ஃப்ளோவில் வந்து ஃப்ரீ வில் ஃபங்க்ஷன் இருக்கு சரியா. அதை கொடுத்து எப்படி இதை அப்ளை பண்ணுறேன்னு பார்ப்போம். அதில் இது நம்ம எங்களால் அப்ளை பண்ணக்கூடிய இருக்கான்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிஎஃப் டாட் அட்டண்ட் இருக்கு எங்களுக்கு அடிஷனுக்கு. ஸோ அதில் போய் நான் வந்து என்ன எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து டென்சராக கொடுக்குறேன். இதில் வந்து என்ன 3 கொடுக்கணும் சரியா. 3 கொடுக்கும்போது என்ன அவுட் ரெண்டு வரும். என்ன 5 6 2 வரும். ஸோ உங்களோட டென்சர் உங்களுக்கு தெரியும் என்ன உங்களோட டென்சர் என்னன்னு தெரியும். எங்களோட டென்சர் வந்து என்ன ஒரிஜினல் டென்சர். எங்களோட ஒரிஜினல் டென்சர் எப்பவுமே அன்சேஞ்ச் தான். ஸோ அங்கே எங்களோட ஒரிஜினல் டென்சர் என்ன 2 3 4 4 5 6 இப்போ 3 கொடுக்க சொல்கிறோம். இப்போ நம்ம திருப்பி என்ன எலிமெண்ட் வைஸ் ஆப்ரேஷன் நடக்குது. ஆனால் இங்கே என்ன நாங்கள் வந்து டிஎஃப் டாட் அட்டண்ட் கொடுக்குறோம். டேரெக்டாக ப்ளஸ் சைனை கொடுக்காம என்ன பைத்தன் ஆப்ரேட்டராக கொடுக்காம டேரெக்டாக இங்கே பார்த்தீங்கன்னா டென்சர் ஃப்ளோவில் இருக்கிற ப்ரீ பில் ஃபங்க்ஷன் அதை டிஎஃப் டாட் ஃபங்க்ஷனை கொடுத்து மேக்ஸிமம் அதே அடுத்து வந்து சப்ஸ்ட்ராக்ட் இருக்கு. அடுத்து செய்வோம் சப்ஸ்ட்ராக்ட் செய்வோம். ஸோ இதில் போய் எங்களோட டென்சரை கொடுக்குறோம். நல்லா வேணும் 2 கொடுக்குறோம். இதில் எரர் வருது. எங்களோட நோ அட்ரிபியூட் சப்ஸ்ட்ராக்ட். ஸோ இந்த சின்ன ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக். சரி இப்போ பார்த்தீங்கன்னா வந்து என்ன சப்ஸ்ட்ராக்ட் கொடுக்கல வந்து எங்களுக்கு வந்து இந்த ரிட்டர்ன் வந்து. ஸோ இதில் ஒன்றுமே இல்லை. அகெயின் எலிமெண்ட் வைஸ் வந்து என்ன இந்த -2 அண்ட் -2 வந்து எலிமெண்ட் வைஸ் என்ன கழிவட்டிருக்கும். ஸோ இப்போ எங்களோட 2 3 4 தான் எங்களோட டென்சர் 2 3 4 4 5 6. அதில் பார்த்தீங்கன்னா என்ன 2ல் 2 வைக்க 0, 3லேருந்து 1 1 3லேருந்து 2 1 1 4லேருந்து 2 1 2. ஸோ இது சிம்பிள் சரியா. இதில் ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஜஸ்ட் ஒரு ரன் பண்ணி பார்த்தீங்களா ஓகே. இதில் ஒன்றுமே இல்லை, சின்ன விஷயம். அடுத்தது வந்து என்ன மல்டிப்ளை ரன் பண்ணி பார்த்துறோம். ஸோ ஓகே இங்கே மல்டிப்ளை என்ன ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு டென்சர் ப்ரோவில் வந்து அகெயின் டென்சர் 4 ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து எங்களை டென்சரை கொடுக்குறோம். அடுத்தது வந்து இந்த நம்பரால் நாங்கள் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 4 கொடுக்குறோம். ஸோ 4 கொடுக்க என்னங்க 2 3 4 வந்து ஓவர் எலிமெண்ட் 4 பேருக்கப்பட்ட என்ன 8 12 16 16 21. சரி அடுத்த வந்து டிவிஷனும் பார்த்துடலாம். டிஎஃப் டாட் டிவைட் டிவைட் டென்சரை கொடுக்குறோம். 2 சரி எங்கட தெரியும் உங்களுக்கு சொன்னால் டிவைட் பண்ணும்போது எங்களோட வேல்யூ வந்து அவுட் வந்து ஃப்ளாட் வெளியில் வரும் சரி. அதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ஃப்ளாட் வெளியில் வரும். அப்போ இங்கே வந்து டிவைட் பண்ணும்போது என்ன அங்கே 2 3 4 2 என்ன 1 1.0 1.50 2.0. அடுத்த 4 2 இருக்கும்போது என்ன 2.0 சரியா. ஜஸ்ட் 4 ஓகே. அடுத்தது பார்க்கலாம் அவங்களோட மொடியூலஸ். நாங்கள் மொடியூலஸ் மட்டும் பார்த்துனாங்க. அது என்ன எங்களோட பேலன்ஸ் இல்லை ரிமைண்டர்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக டிஎஃப் டாட் மெத்தட் ஒரு மொடியூலை கால் பண்ணி அதுக்குள்ளே தான் என்ன இந்த மொடியூலஸ்ன்றதை கால் பண்ணும் சரி. அதை மொட்டண்டு கால் பண்ணும் மொடியூலஸ். ஸோ டிஎஃப் டாட் மெத் சரி. இதில் போய் எங்களோட டென்சர் மூன்று பார்த்தீங்கன்னா என்ன அகெயின் இதில் பார்த்தீங்கன்னா 2 3 4 அவங்களோட ஒரிஜினல் டென்சர் தெரியும் உங்களுக்கு சொன்னால் நாங்கள் என்ன இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் செய்யணும் ஒரிஜினல் டென்சர் வந்து சேஞ்ச் ஆகுது அன்சேஞ்சாக இருக்கு. ஸோ நாங்கள் மேலே நிறைய ஆப்ரேஷன் செய்யலாம். திருப்பி பார்த்தீங்கன்னா என்ன அந்த ஒரிஜினல் டென்சர் என்ன அப்படியே இருக்கு 2 3 4. இதுக்கு நாங்கள் என்ன மொடியூல்ஸ் அப்ளை பண்ணுறோம். ஸோ மொடியூல்ஸ் என்ன உங்களுக்கு தெரியும் என்ன ரிமைண்டரில் பேலன்ஸை கொடுக்க மாட்டேது, முறையை கொடுக்காது, எத்தனை மடங்கில் எத்தனை தரம் இருக்குன்றதை கொடுக்காது. ஸோ இது வந்து ஃபுல்லாக ரிமைண்டர் ஆகணும். ஸோ உங்களுக்கு பயத்தில் படிச்சு நம்புறேன். ஸோ டென்சரில் வந்து நாங்கள் என்ன இங்கே 3 வந்து என்ன மொடியூலஸுக்கு 3 கொடுக்குறோம். ஸோ கொடுக்கும்போது என்ன 2 வந்து 3 பிரிக்கலாம். பட் மொடியூலில் பார்த்தோம்னா என்ன 10ன்றது வந்து 3 விட சின்ன இலக்கம். ஸோ பிரிக்கிற இலக்கத்தை விட நாங்கள் பிரிக்கிற இலக்கம் வந்து கூடவே இருந்தால் என்ன அந்த வேல்யூ தான் அப்படியே ரிட்டர்ன் ஆகும். அப்போ இங்கே 3 நாங்கள் பிரிக்க போகிறோம் சரி. அப்போ 2 வந்து சின்ன 3 வந்து பெருசு. அப்போ 3 எங்களுக்கு என்ன ரிட்டர்ன் ஆகும்.
மூண்டரிட் ஐ மீன் அந்த அந்த பிரிக்கிற அந்த ரெண்டண்ட வேல்யூ எங்களுக்கு ரிட்டர்ன் அந்த அந்த பேலன்ஸ் வந்து அப்படியே இருக்கு அப்படியே இருக்கு அதில் இத்தனை முறைண்டு வேற அதானே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்கு. ஸோ 3 நீங்க 3 ஒரு முறை வரும். அப்போ ரிமைண்டர் 0 இருக்கும். 4 3 அதில் ஒரு முறை பேலன்ஸ் வந்து 0. அடுத்தது வந்து அடுத்தது வந்து என்ன 4 வந்து திருப்பி நீங்க 3 பிரிக்கும்போது அதில் வந்து ஒரு முறை வரும். பேலன்ஸ் வந்து என்ன 1. அடுத்தது வந்து 5 வந்து நீங்க 3 பிரிக்கும்போது என்ன அகைன் பேலன்ஸ் 2 இருக்கும். அகைன் இங்கே 0. இந்த 2 3 6 3 வைக்கும்போது 2 முறை வரும். வந்து கொஞ்சம் ரிமைண்டர் என்ன கொஞ்சம் ரிமைண்டர் 0. ஸோ இதான் என்ன நாங்க வந்து இந்த மொடியூலஸை வந்து என்ன இதில் டென்சர்ஃப்ளோ ப்ரீபில்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுறோம். ஸோ இது வந்து நாங்கள ஒரு பேசிக் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் சரியா இந்த டென்சர்ஃப்ளோவில் வந்து பேசிக் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன். ஸோ இது உங்களுக்கு வந்து பைத்தன் ஆப்ரேட்டராக வச்சு பைத்தனில் காமனாக யூஸ் பண்ணுற சைன் அந்த ப்ளஸ் மைனஸ் அந்த ஆப்ரேட்டர் பற்றி காட்டி டேரெக்டாக என்ன எங்களோட ப்ரீபில்ட் ஃபங்க்ஷன் டென்சர்ஃப்ளோ இருக்கிற ப்ரீபில்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்டியிருக்கு. ஸோ இந்தியா வீடியோவில் வந்து நாங்கள் இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் எப்படி அப்ளை பண்ணுறேன்னு பார்த்தோம். ஸோ நாங்கள் அடுத்த வீடியோவில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் நியூரல் நெட்வொர்க்கில் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். அது வந்து அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நாங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.